இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா பெங்களூர்ல மட்டும் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு 4 மாசத்துல 735 கேசஸ் 196 லூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ராடுனா என்ன? நான் சொன்னேன்ல, அதாவது ஒரு ஃபேக் லிங்க் டிமேட் அக்கௌண்ட் மாதிரியே ஒன்று கிரியேட் ஆகுது. உள்ள போனா ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. இப்போ எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியும் நடந்திருக்கு. பணம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அதுல ஃப்ராடு. இந்த 4 monthsல மட்டும் 197 crores ரெஜிஸ்டர்ட் கேஸ். 735 பேர் கேஸ் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுக்காம எத்தனை பேர் இருக்காங்க? கொஞ்சம் அக்கறையா இருங்க. மார்க்கெட் பீக்குக்கு போக 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 இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் நம்ம இந்தியாவோட பிக்கஸ்ட் ஐபிஓ ஹுண்டாய் கிட்டத்தட்ட 3 பில்லியன் வரைக்கும் ரைஸ் பண்றாங்க. ரொம்ப மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஐபிஓ. அதுக்கு தயார் நிலை அதுக்கு கூட சொல்லலாம் அவங்க. பட் என்ன, இந்த ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. ஒரு லாட் 35,000 வச்சிருப்பாங்க, இல்லை 12,000 வச்சிருப்பாங்க. அவங்க என்ன ப்ரைஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. ஸோ பெருசாலாம் நமக்கு அலாட் ஆகாது. ஆனால் ஊரே இந்தியாவே போய் அதில் போய் விழும். ஆனால் அது ஐபிஓஸ்ல அதனால தான் இன்ட்ரெஸ்டே குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் வேல்யூவேஷன், என்ன வேல்யூவேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அப்படியே நல்ல வேல்யூவேஷன் கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சப்ஸ்கிரிப்ஷன் போயிடுச்சு. எல்லாம் கிடைக்கிறது என்னமோ 12-20 ஷேர்ஸ் பெருசா இருக்க மாட்டேங்குது. அதுவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல வந்துடும் சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்டிங் திங், எதையுமே பர்மனண்டா ஒரு மோட்டுன்னு சொல்ல முடியாது. அப்படிதான் ஏசியன் பெயிண்ட்ஸ் இது they have a very big business. ஏசியன் பெயிண்ட்ஸ் இந்தியாவுடைய நம்பர் 1 பெயிண்ட் கம்பெனி. பட் ஆனா இப்ப நாளுக்கு நாள் என்ன நடக்குதுன்னா, ஏஎஸ்டபிள்யூ பெயிண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஒரே வருஷத்துல அவங்க ரெவன்யூ 2000 crores. பிர்லா ஒரு பிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் சிமெண்ட் ஸ்டீல் வச்சிருக்காங்களோ அவங்க டைவர்சிபிகேஷன் வராங்க. ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸ் உடைய இந்த 70 வருஷத்து இது மோனோபோலிஸ்டிக்னு சொல்ல முடியாது, லைன் ஷேர் மார்க்கெட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டென்ட் ஆயிடுச்சு. அப்ப ஏசியன் பெயிண்ட்னால என்ன தெரியும் எல்லாருக்கும், காம்படிட்டர் பெருசா கிடையாது. இந்த குட்டி குட்டி ஆட்கள் அவங்க பிளேஸ ஃபில் பண்ண முடியாது. இப்போ இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க, சிமெண்ட் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களே டைவர்சிபிகேஷனுக்கு வரதுனால தேர் பிக் பிளேயர்ஸ். ஜிண்டால் சாதாரண ஆள் கிடையாது, ஜேஎஸ்டபிள்யூ. ஸோ தே ஸ்பெண்ட் லைக் எனிதிங். இது விளம்பரமா இருக்கட்டும், அவங்க அந்த ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கே ஆஃபர்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க ரொம்ப பெருசா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிர்லா பிளே பண்றாங்க. ஏன்னா பிர்லா மேஜர் சிமெண்ட் பிளேயர். பிர்லாட்ட தான் எல்லா சிமெண்ட்டும் இருக்கும். அப்ப ஆப்வியஸ்லி அந்த ஹார்ட்வேர் ஷாப்ல அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அவங்க இதே மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது, எங்களோட பெயிண்ட் நீங்க சிமெண்ட்டை நான் தரேன், அதுக்கு இவ்வளவு ஆஃபர் லைக். என்ன ஆகுதுன்னா, இதனால ஏசியன் பெயிண்ட்ஸ் அவங்க இவ்வளவு பெரிய ஷேர் வச்சிருக்காங்களே, இன்னும் கிடையாது. இவங்க 2000 கோடி, அவங்க 2000 கோடி மார்க்கெட்ல இருக்கிறாங்கல்ல, அது ஏசியன் பெயிண்டோட ஷேரா இருக்கும். அவங்களுடைய மார்க்கெட், அந்த மார்க்கெட்டை தான் இவங்க எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, இன்னும் 2 பிளேயர் வருவாங்க. மார்க்கெட் நம்ம ஊர்ல ஒண்ணு இருக்கும், ஒரு தெருல ஒரு டீ கடை இருக்கும், 100 பேர் டீ சாப்பிடுவாங்க. அதை பார்த்துட்டு டீ நல்ல வியாபாரம், இந்த தெருல போடலான்னு அடுத்த ஆள் போடுவாரு. அடுத்த ஆள் அதே தெருல 8 டீ கடை வரும். ஆனா வியாபாரம் பாத்தீங்கன்னா அதே 100 பேர் 200 பேர் தான் குடிப்பாங்க. ஆனா இப்ப ஒரு ஆள் வச்சிருந்த பிசினஸ் இப்ப 8 பேர் பிரிக்கிறாங்க பாத்தீங்களா? தட் இஸ் வாட் திங்ஸ் ஆர் கமிங். அதனால இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட் ஃபார் ஏசியன் பெயிண்ட் இன்வெஸ்டர். அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இப்ப ஏசியன் பெயிண்ட்ஸ் ஏதோ ஒன்று பண்ணி தான் தருவாங்க. அப்ப என்ன ஆகும், மார்ஜின்ஸை குறைச்சி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்களா, இல்ல எதுவுமே பண்ணாம இருந்து வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியாம இருக்காங்களா, இல்ல இதெல்லாம் தாண்டி ஏசியன் பெயிண்ட்ஸ் திருப்பி ஜெயிக்குமா? திஸ் இஸ் வாட் சேலஞ்சஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். அதனால ஏசியன் பெயிண்ட் இன்வெஸ்டர் இருந்தீங்கன்னா பழைய மாதிரி கண்மூடித்தனமா இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம்.
கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.